கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இரவு நேரத்திலும் கணபதி ராஜ்குமாருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் பேசிய அவர், உங்களில் ஒருவனாக எப்போதும் இருப்பேன் என்றும் கோவையை பழைய கோவையாக மாற்றி காட்டுவேன் என்றும் கூறினார். கோவை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கேட்டுக்கொண்டார். 10 வருஷம் பிஜேபி நம்மளை ஆண்டுச்சு. கேஸ் விலை 500 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க, 1100 ரூபாய் இருக்குது, அதை நீங்க கேட்கணும். பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதை குறைக்கல, கேட்கணும். 15 லட்சம் ரூபாய் நம்ம வங்கி கணக்கில் செலுத்துவேன்னு சொன்னாங்க, செலுத்தல. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற பணம் பேங்க்ல போதுமான பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுல இருந்து சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சாங்க பாருங்க. அந்த கொடுமையை நீங்க வரும்போதெல்லாம் கேட்கணும். இவங்க நமக்கு எப்பவும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் தான் செய்வார்கள். நீங்க இந்த சகோதரி நீங்க கேட்டீங்க, பிஜேபி காரங்க வரும்போது நீங்க கேட்கணும். இது உங்க உரிமை. உங்களுக்கு ஆமா, நீங்க கேட்க செய்யறது திராவிட முன்னேற்ற கழக அரசு, தடுப்பது அவர்கள். உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இலவசம், பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.